வீடியோ பக்கம் வந்து எல்லாத்துக்கும் ஹாய். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா டெண்டாவோட D151 அப்படிங்கிற வயர்லெஸ் ரவுட்டர் ப்ளஸ் ADSL மோடம் இதை பற்றின ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ ப்ளஸ் ஒரு செட்டப் கைடு. ஸோ செட்டப் கைடு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு ஓவர்வியூவான செட்டப் கைடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை பற்றின உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான செட்டப் வீடியோ வேணும் அப்படின்னா நான் வந்து ஹவு டு செக்யூர் ஒரு ஹோம் நெட்வொர்க்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி என்னென்ன செட்டிங்ஸ்லாம் எனேபிள் பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து இந்த TENDA D151 ரவுட்டரில் தான் நான் பண்ணேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். ஸோ லேட் பண்ண வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. TENDA D151. ஸோ இது வந்து ஒரு ADSL பிளஸ் வைஃபை ரவுட்டர். ஸோ இது டூவல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ADSLனா ஒன்றும் இல்லை, இப்போ ஏர்டெல் BSNL மாதிரி RJ11 கேபிளில் கொடுக்குற கனெக்ஷனுக்கும் இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ACT இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுக்குற RJ45ல ஃபைபர் ஆப்டிக்ஸில் கொடுக்குற ISPக்கு இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது டூவல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு வயர்லெஸ் ரவுட்டர். ஸோ இதோட அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பாக்ஸ் வெளியே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஒரு ADSL பிளஸ் வைஃபை ரவுட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் WPA2 ஆர் WPA என்கிரிப்ஷன் அல்காரிதம் இதில் இருக்குன்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஸோ செட்டப் வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது போக இதில் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.4 GHz. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் பேண்ட் ரவுட்டர் தான். ஸோ இதில் வந்து வைஃபையோட பேண்ட் வந்து 2.4 மட்டும்தான் இதில் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுவும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக 6000 வாட்ஸ் லைட்னிங் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப வோல்டேஜ் அதிகமாகுது லைட்னிங் டைமில் அப்படிங்கும்போது இந்த ரவுட்டருக்கு எந்த டேமேஜும் ஆகாதுன்னு சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக இது வந்து IPv6 சப்போர்ட்டும் இதில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5 dB ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒயர்லெஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்டிமலான ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2 BHK இல்லை 3 BHK ஃப்ளாட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல்லாகவே கவர் ஆகும். அது போக இதில் வந்து ஒரு ஸ்பிளிட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பிளிட்டர் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ADSL கனெக்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களோட ISPலேருந்து வர்ற கேபிளை வந்து நீங்கள் 2 கனெக்ஷனாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஃபோனுக்கு, இன்னொன்று மோடம்க்குன்னு சொல்லி 2 கனெக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ள ஸ்பிளிட்டரும் இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். பேக் சைடு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டரில் என்னென்ன அட்வான்டேஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து 150 Mbps சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி 5 dB ஆண்டனா ஒன்று இருக்குது, லேண்ட் போர்ட் 4 இருக்குது. ஸோ இது எல்லாமே 100 Mbps போர்ட் தான். ஸோ இது வந்து ரொம்ப ஃபைபர் ஆப்டிக்ஸ் கனெக்ஷனுக்குலாம் வந்துட்டு இது வந்து சூட்டபிள் கிடையாது. அது போக IPTV சப்போர்ட் இருக்குது, பேரண்டல் கண்ட்ரோல் சப்போர்ட் இருக்குது. அப்புறம் வயர்லெஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டு இவங்களோட கணக்குப்படி 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக USB சப்போர்ட் இதில் கிடையாது, 3G சப்போர்ட் கிடையாது. ஐ மீன் நீங்க டாங்கிள் இதுமே கனெக்ட் பண்ணி 3G ரவுட்டரா யூஸ் பண்ண முடியாது. அது போக நீங்க நார்மல் இமெயில் சாட் எல்லாமே பண்ணலாம் சொல்லிருக்காங்க. அது எல்லா ரவுட்டர்லயுமே பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ஃபீச்சர் கிடையாது, சும்மா அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அவள் தான் பாக்ஸ்ல வேற எதுவும் இல்லை, சும்மா அவங்க டயக்ராம் மாதிரி போட்டுருக்காங்க எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள இருக்குன்னு சொல்லி பாத்துரலாம். ஸோ பாக்ஸ் உள்ள பாத்தீங்கன்னா நம்மளோட ரவுட்டர் இருக்கு. ஸோ அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம் வேற என்னென்ன இருக்கு. ஸோ இதில் ஒரு CD கொடுத்துருக்காங்க, இதில் டிரைவரும் இருக்கும், அதே மாதிரி யூசர் கைடும் இருக்கும். ஸோ இது நமக்கு தேவைப்படாது, ஏன்னா இப்போ வர ரவுட்டர் எல்லாமே டேரெக்டாக நீங்கள் ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிங்கனாலே ஒர்க் ஆகும். அது போக ஒரு இன்ஸ்டலேஷன் கைடு, அப்புறம் கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் சைடில் வச்சலாம், இதுவும் நமக்கு தேவைப்படாது. அப்புறம் வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ADSL ஸ்பிளிட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட ISPலேருந்து வர்ற கேபிளை ஸ்பிளிட் பண்ணி உங்கள் ஃபோனுக்கு மோடமுக்கு ரெண்டும் கொடுக்குற ஒரு ஸ்பிளிட்டர் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு இப்போ கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒன்று வந்து ஃபோனுக்கு போகிற கனெக்ஷன், இன்னொன்று வந்து மோடமுக்கு போகிற கனெக்ஷன். இதில் வந்து உங்கள் ISPலேருந்து வர கனெக்டிவிட்டியை வந்து நீங்கள் இதில் கொடுக்கணும். ஸோ இது அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்பிளிட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயம்தான். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு 9 volt DC அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் டைரெக்டாக வயர்லெஸ் ரவுட்டருக்கு வந்து நீங்கள் பவர் பண்ணுறதுக்கு கொடுக்குற ஒரு அடாப்டர். ஸோ இதுவும் கொடுத்துருக்காங்க பாக்ஸில். வேற என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 RJ11 கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ரவுட்டருக்கு கொடுக்குறது, இன்னொன்று வந்து ஃபோன் இருந்தால் கூட நீங்கள் ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக 2 RJ11 கேபிளும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களோட பிசிக்கு கனெக்ட் பண்றதுக்கு ஒரு RJ45 கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேண்ட் போர்ட்ல இருந்து நீங்க ஒன்னு எடுத்து உங்களோட பிசி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ள RJ45 கேபிளும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்ல அவ்வளவுதான் இருக்கு. ஸோ பாக்ஸ் சைட்ல வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ரவுட்டரை பார்க்கலாம் ஓபன் பண்ணி. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைன் சொல்லலாம்.
ஸோ இது ஃபுல்லாக ஒரு ஒயிட் கலர் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 5 dB ஆண்டனா ஒன்று. ஸோ இது நல்ல லென்த்தான ஆண்டனானே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லென்த் வருதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு நல்ல 5 dB ஆண்டனா ஒன்று. அது போக ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பவர் ஆன் பண்ணால் இந்த இண்டிகேட்டர் லைட் ஆன் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வேனோட கனெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த இது ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக வைஃபை எனேபிளாக இருக்குன்னா வைஃபையோட சிம்பிள் இதில் எனேபிள் ஆகும். அதே மாதிரி லேண்ட் போர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எனேபிள் ஆகுது. ஸோ எல்லாமே ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு, அப்புறம் கேட்வே எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக குவாலிட்டி கண்ட்ரோலோட ஒரு சீலும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வாலில் ஹேங் பண்ணுறீங்கன்னா இதில் நீங்கள் டைரெக்டாக வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு ரீசெட் பட்டன் இருக்குது. ஸோ இது ஒரு ஹார்ட் ரீசெட் பட்டன். ஸோ வந்து இவங்க சின்ன பின் மூலமாக அது நீங்கள் வந்து உள்ள அழுத்துனீங்கன்னா உங்களோட ரவுட்டர் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் ஆயிரும். ஸோ இது வந்து நீங்கள் பாஸ்வேர்டு தான் மறந்துட்டீங்க, உங்களுக்கு ரவுட்டருக்குள்ளே லாகின் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம் உங்கள் ரவுட்டரை. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் போர்ட்ஸ் தெரியும், என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. டிஎஸ்எல் போர்ட். ஸோ இது வந்து ஐஎஸ்பில இருந்து வர்ற RJ11 கேபிள் இங்கே கனெக்ட் ஆகிறதுக்குள்ள போர்ட் இருக்கு. அதே மாதிரி 4 லேண்ட் போர்ட்ஸ். ஸோ இது 4மே 100 Mbps சப்போர்ட் பண்ணக்கூடிய லேண்ட் போர்ட்ஸ் இருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வைஃபை எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணுறதுக்குள்ள ஒரு சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஹார்ட் பட்டன். ஸோ இது நீங்கள் ப்ளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வைஃபை எனேபிள் ஆகும், திருப்பி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டிசேபிள் ஆகும். ஸோ அது மாதிரி ஒரு பட்டன். அதே மாதிரி WPSக்கும் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் போர்ட். ஸோ இது பவர் அடாப்டர்லேருந்து வர கேபிள் இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள பவர் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆன் அண்ட் ஆஃப், ரவுட்டரை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுற ஒரு பட்டனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பின்னாடி இருக்கிற பட்டன்ஸ் அப்புறம் போர்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரவுட்டரை பவர் ஆன் பண்ணி எப்படி பேசிக்காக ஜஸ்ட் நம்ம வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணுறதுங்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ரவுட்டரை வந்து பவர் ஆன் பண்ணி கேபிள் கனெக்டிவிட்டி எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு 192.168.1.1 இந்த ஐபி இங்கே டைப் பண்ணுங்கள். ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரவுட்டரோட லாகின் பேஜ் வரும். ஸோ இதில் வந்து டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே அட்மின் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஎஸ்எல் லைனில் வந்து நான் எதுவுமே கனெக்ட் பண்ணல, ஏன்னா என்கிட்ட பிஎஸ்என்எல் கனெக்ஷன் கிடையாது இப்போது. ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு போர்ட்டில் இருந்து நான் ஒரு கேபிள் எடுத்து என்னோட பிசியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு கேபிள் கனெக்டிவிட்டி மட்டும்தான் உங்களுக்கு வந்து சொல்லி காமிக்கிறதுக்காக நான் அதை ஜஸ்ட்டு பண்ணுறேன். மற்றபடி இப்போ நம்ம நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் எப்படி கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஒர்க் ஆகுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் டைப்பில் வந்து நீங்கள் ஃபோன் கேபிளாக ஈத்தர்நெட் கேபிளாங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பிஎஸ்என்எல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபோன் கேபிள்னு கொடுத்துட்டு இதில் டிஎஸ்எல் போர்ட்டில் வந்து RJ11 கேபிளை கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஈத்தர்நெட் கேபிள்னு செலக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மற்ற ஏசிடி அந்த மாதிரி வர்ற ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் கனெக்டிவிட்டி எல்லாத்துக்குமே உங்களுக்கு நீங்கள் ஈத்தர்நெட் கேபிள் தான் செலக்ட் பண்ணணும். இது செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு போர்ட்டில் வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்கணும். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, அப்புறம் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களோட ஐஎஸ்பி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது பேசிக்கான ஒரு SSID பாஸ்வேர்டு, வைஃபைக்கு வந்து ஒரு SSID யூசர் நேமும் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதுதான் பேசிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இதே இது நீங்கள் இப்போ பிஎஸ்என்எல் கனெக்ட் பண்ணணும்னா இதில் வந்து நீங்கள் ஃபோன் கேபிள்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கனெக்ஷன் டைப் வந்து பை டிஃபால்ட் PPPoE தான். ஸோ இதுதான் எல்லா ஐஎஸ்பி நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ஷன் டைப்பில். அதே மாதிரி கண்ட்ரி இந்தியா அதுவே செலக்ட் ஆகிடுச்சு. ஐஎஸ்பி யாருன்னு கேட்குது. ஸோ இதில் வந்து நான் பிஎஸ்என்எல், ஏர்டெல், அதே மாதிரி ரிலையன்ஸ் நிறைய இது கொடுத்துருக்காங்க. அது உங்களோட ஐஎஸ்பி எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பிஎஸ்என்எல்ங்கிறதுனால பிஎஸ்என்எல் செலக்ட் பண்ணிக்கிறேன். மற்றபடி இதெல்லாம் அவங்க டிஃபால்ட்டாக அந்த பிபிஐ இதெல்லாம் வேல்யூஸ்லாம் அவங்களே செலக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம பிஎஸ்என்எல் இருந்தோ கொடுக்குறதோ இல்லை ஏர்டெல் இருந்து கொடுக்குறதோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு வைஃபை, ஸோ அந்த மாதிரி வைஃபை பாஸ்வேர்டு யூசர் நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அது டேரெக்டாக கனெக்டட்னு மாறிடும். அதே மாதிரி இப்போ கனெக்ஷன் ஸ்டேட்டஸும் உங்களுக்கு கனெக்டட்னு வந்துடும். ஸோ அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் பேசிக்கான யூசேஜ் எல்லாத்துக்கும் இதே எனஃப். ஓவராலாக அந்த ரவுட்டர் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸை பொறுத்தது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 BHK இல்லை 3 BHK ஃபிளாட்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மினிமலான ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ரவுட்டர் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரவுட்டர் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் டிஎஸ்எல் லைன் கொடுக்குற ஏதாவது ஐஎஸ்பி கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, இப்போ பிஎஸ்என்எல், ஏர்டெல் மாதிரி ஏதாவது டிஎஸ்எல் லைன் கொடுக்குற ஐஎஸ்பி தான் உங்களுக்கு இருக்காங்க உங்கள் ஏரியாவில் அப்படிங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக இந்த ரவுட்டர் வாங்கலாம். ஏன்னா இதே பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு டிபி லிங்கோ டி-லிங்க் ரவுட்டோ நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியாது, ஏன்னா 1000 கிட்ட போயிடும். ஸோ இது வந்து 700 rupeesக்கே ஒரு நல்ல ரவுட்டர். ஸோ இவங்களும் சேம் 3 years வாரண்டி தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ரவுட்டரே நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா 3 yearsக்கு மேலே நீங்கள் யாரும் எப்படியும் ஒரே ரவுட்டர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணுவீங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ரவுட்டர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் அப்கமிங் வீடியோஸ் நிறைய வந்துட்டே இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.